எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. சரி, ஒளிரும் பூ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அந்த பாகம் ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஆர்வமாக காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இது பண்ணி என்னோடய முழு கதையும் நீங்கள் அனுப்புங்கன்னு தான் கேட்டிருந்தாங்க. நான் இதை முதல்ல வாட்ஸ்அப்பில் போடும்போதும் அப்படி தான், அடுத்து எப்போ வரும்ன்ற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அது மாதிரி தான் நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அடுத்த பார்ட் 2 பார்க்கலாம். சின்ன ரீகேப் சொல்கிறேன். செண்பகம் என்ன பண்ணுறா, அந்த பூவை பார்த்த உடனே அவள் ஆச்சரியம் தாங்க முடியாமல் கமலா கமலான்னு கத்துறா இல்லையா. கமலா கமலான்னு கத்தின உடனே கமலா வெளியில் வந்து பார்த்து பயங்கர ஆச்சரியமாயிடுறா. அவள் என்ன பண்ணுறா, அவள் அம்மா ஒளிரும் பூ பூத்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அம்மாவை போய் கூப்பிட போகிறா. உள்ளே போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வரா. வந்து பார்த்த உடனே அவள் 2 பேரும் ஏதோ பேசிக்கிட்டே இருக்காங்க. இங்கே செண்பகம் என்ன பண்ணுறான்னா, அந்த பூவை பார்த்து மெய் மறந்து நிற்கிறா. அப்படியே அவளுக்கு என்னடா, எப்படி இந்த வெளிச்சம் வருது, எங்கேருந்து வருது, அப்படி என்னெல்லாமோ யோசனை அவளுக்கு. அப்படியே அந்த மெய் மறந்து அந்த பூவை பார்த்துக்கிட்டே நிற்கிறா. இவங்க 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியுது. ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்றது காதுலேயே விழலை. ஏன்னா அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக அந்த பூவில் தான் இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா உள்ளே போயிடுறாங்க. மெதுவாக கமலா வந்து வெளியில் வரா. வந்துட்டு அவள் முகத்தில் பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். அந்த என்ன சொல்கிறதுனே தெரியல, அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு. ஓடி வந்து செண்பகத்தோட கையை இறுக்கி பிடிச்சிட்டு சொல்கிறா, செண்பா, என்னோட கனவு பழிச்சிட்டு செண்பா, என்னோட ட்ரீம் வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படிங்கிறா. உடனே இவளுக்கு என்னடா இது இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆச்சரியம். என்ன சொல்கிற நீ, இந்த மாதிரி பூ வரும்னு உனக்கு தெரியுமா, நீ அதை எதிர்பார்த்துட்டு இருந்தியா, என்ன நீ தான் இந்த செடியை வச்சையா, என்ன பண்ணாமே அடுக்கடுக்கடுக்கா அவளுக்கு. ஏன்னா அந்த ஆர்வத்தில் பயங்கர அடுக்கடுக்காக கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறா. கேட்ட உடனே அவள் அப்படியே சிரிச்சுட்டே கமலா சொல்கிறா, இந்த இதை வந்து ஒரு வரியில் சொல்ல முடியாது, நம்ம வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை விட்டுட்டு அப்படி போகிறா. அவள் அப்படியே அந்த பூவை வந்து அவ்வளோ அன்பாக, அவளுக்கு என்ன சொல்கிறது, அந்த பூவை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷம். அதை அப்படியே அன்போடு அப்படியே பார்த்துட்டு அவள் வீட்டுக்குள்ளே போயிடுறா. இங்கே செண்பகம் என்ன பண்ணுறா, அவள் மெய் மறந்து இப்படி பார்த்துட்டே இருக்கா அந்த பூவை. அவளுக்கு கண்ணை எடுக்கவே முடியல. எப்படி இப்படி ஒளி வருது இல்லைந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணுறா, அப்படியே கையை எழுப்பி கை கூப்பி, ஒரு நம்ம கடவுளை கும்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையை கூப்பி கும்பிடுறா அந்த பூவை. எதுக்காக அப்படி பண்ணினா அப்படிங்கிறது அவளுக்கே புரியல. அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ ஸ்கூலுக்கு போகணுமேன்னு சொல்லிட்டு சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு கிளம்புறதுக்கு போகிறா. ஆனால் அவளுக்கு அந்த பூவை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறா அப்படிங்கிறத அடுத்த பாகத்தில் பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒளிரும் பூ இதழ் 2. அம்மா, ஒளிரும் பூ பூத்து விட்டதம்மா என்று கத்திக்கொண்டே அம்மாவையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தாள். அவர்கள் இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டார்கள். செண்பகத்திற்கு சரியாக கேட்கவில்லை. அவள் அந்த பூவையே மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். முகமெல்லாம் சிரிப்போடு செண்பகத்தின் அருகில் வந்து, என் கனவு பழித்து விட்டது செண்பா என்று சொன்னாள் கமலா. செண்பகத்தை இன்னும் வியப்பில் ஆழ்த்தியது கமலாவின் வார்த்தைகள். என்ன சொல்ற, நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயா? உனக்கு இந்த பூவை பற்றி தெரியுமா? யார் கொடுத்தார் இந்த செடியை? அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டாள் செண்பகம். கமலா மெல்லிய சிரிப்போடு, இதை பற்றி ஒரு வரியில் சொல்ல முடியாது, நேரம் முறுக்கி பேசலாம், பள்ளிக்கு போய்விட்டு வந்ததும் பேசலாம் என்று சொல்லிவிட்டு வாஞ்சையோடு அந்த மலரை பார்த்து கொண்டே உள்ளே சென்று விட்டாள். செண்பகம் அனீச்சையாக அந்த மலரை கை கூப்பி தொழுதாள். எதற்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது என்று யோசித்து கொண்டே கூப்பிய கரங்களோடு அப்படியே சிறிது நேரம் மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். சுயநினைவு வந்தவளால் வீட்டிற்கு செல்ல மனமே இல்லாமல் உள்ளே சென்று பள்ளி செல்ல ஆயத்தமானாள். மீண்டும் மலரும்.